ஊழலுக்கு எதிராக கமலஹாசன் சில கருத்துக்களை குறிப்பிட்ட நிலையில் தமிழக அமைச்சர்கள் பலரும் கடுமையான விமர்சனங்களை அவர் மீது வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் கமலஹாசனிடமிருந்து அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு கடிதம் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஊரே கூடி ஊழல் ஊழல் என்று ஓலமிட்டதை ஊடகத்தில் கண்ட பின்பும் சாட்சி உண்டா ஆதாரம் உண்டா என கேட்கும் குணாதிசயம் ஊழலாளருக்கே உரித்தான குணாதிசயம் என்பதாக கடுமையான சில சொல்லாடல்களையும் பயன்படுத்தியிருக்கிறார். ஆதாரத்துடன் வா அரசியலுக்கு வா என்று அறைகூவல் விடும் தம்பி மாண்புமிகு ஜெயக்குமாரோ அல்லது திரு ஹெச் ராஜா உள்ளிட்டவர்களோ அரசியலுக்கு வந்துவிட்டதை உணராதவர்கள் என்பதாக தன்னுடைய கருத்தை அவர் அங்கே பதிவு செய்கிறார். தெரிந்தோ தெரியாமலோ என்று இந்தி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுத்தேனோ அன்றே நான் வயதுக்கு வராத அரசியல்வாதிதான் என்று தன்னுடைய அறிக்கையில் திரு கமலஹாசன் குறிப்பிட்டிருக்கிறார். ஆதாரத்துடன் சொல்ல வேண்டுமாம், அமைச்சர் கட்டளை இது. ஊரெல்லாம் கேட்ட ஊழல் பற்றிய ஓலம் அதற்குள் மறந்திருந்தால் நினைவுபடுத்த மக்களே இருக்கிறார்கள், நடுவில் நான் எதற்கு பூசாரி என்பதாக இந்த கடிதம் என்பது கமலஹாசனுடைய கடிதம் என்பது மிக கடுமையானதாக எதிர்வினையாகத்தான் இருக்கின்றது. நேரடியான பதிலாக அமைச்சர்களுக்கு தன்னை ஒருமையில் விமர்சித்த தன்னுடைய குடும்பம் சார்ந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பிறகு நேரடியாக அவர் அமைச்சர்களுக்கான பதிலாகவும் இன்றைக்கு ரசிகர்களுக்கு அவர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார், இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இறுதியாக இந்த ஒரு பக்க அறிக்கையின் இறுதியாக ஊழலே இல்லை நிரூபி பார்ப்போம்னு அமைச்சர் கேட்டார்ல, ஊழல் இருக்குன்னா எழுதி அனுப்பிடுங்க, கார்டு கவரில் கடுதாசியில் வேண்டாம், கிழிச்சு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, டிஜிட்டல் யுகம் இது, டிஜிட்டலாக பதிவு செய்யுங்க என்பதாக தன்னுடைய ரசிகர்களுக்கு அவர் ஒரு வேண்டுகோளையும் டிஜிட்டல் மயமாக உங்களுடைய இந்த ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை குறைகளை அரசுக்கு அனுப்புங்கள் என்பதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் திரு கமலஹாசன்.